நீங்கள் பார்க்குறதுல என்ன இருக்குன்னா 1/4 கிலோ பச்சை பயிறு, 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 100 எள்ளு, 100 மக்கானா. இதெல்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்ல மணம் வர வரைக்கும் 1 by 1 வறுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்காதீங்க. வறுத்துட்டு இந்த வேர்க்கடலை தோல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ 1 கிலோ வந்துச்சு பருப்புன்னா நீங்கள் ஒரு 500-600 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா இடித்து இது கூட போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம கொட்டிட்டு இந்த பாருங்கள், நெய்யை கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். நிறைய நெய்யெலாம் வேணாங்க. வேர்க்கடலை கருப்பட்டிலாம் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய நெய் ஊற்றணும்னு இல்லை. அப்படி ஊற்றினா சாப்பிட திகட்டிடும். மாவு நிறைய அரைச்சி கூட ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் நெய் விட்டால் போதும். உங்களுக்கு சேர்ந்து வரும்போதே தெரிஞ்சிடும். ஒரு தடவை நீங்கள் ஊற்றி உருண்டை பிடிக்கும்போது தெரிஞ்சிடும். நல்லா டெய்லி குழந்தைங்க கொடுத்து அவ்வளோ சத்து. இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பச்சை பயிறு, மக்கானா, ஏலக்காய், கருப்பட்டி.